ஓகே, யார் இது? தம்பி திரும்புங்க. எப்படி? வணக்கம். நமஸ்கார். நமஸ்கார். ஐயோ, இரு. சொல்லக்கூடாது. அந்த டெஸ்டினேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு வருஷம் ஆச்சா? ஹிண்ட் கொடுக்கலாமா? சரி, ஹிண்ட். ஜெய் பாலையா. நான் போகிற ஸ்டேட்டில் காரம் ஹெவி. காரம் தான் அங்கே ஸ்பெஷல் ஃபுட்டே. பார்ப்போம் தம்பி காரத்தை தாங்குறானா இல்லை ஓடுறானா. ஃபுல்லாக சாட்லேயே தப்பிச்சிடலான் இருக்கேன். சாட் ஐட்டம் சாப்பிட்டே தப்பிச்சிடலான் இருக்கேன். அவனுக்கு டீலேயே காரம் போடுவானுங்க. நீ என்ன சாட் ஐட்டம் வரைக்கும் போகிற? இல்லையே சொல்கிறேன். சில்லி டீ ட்ரை பண்ணியிருக்கியா? சில்லி டீயா? சரி, ஓகே. என்ன ஆகும் தெரியல. போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயினை பிடிக்கணும். வேணுக்குனே நிற்கிறேன்டா. வேணுக்கு நிற்கிறேன்டா. ரெடிப்பா? லாஸ்ட் இதுதானே நம்மளுக்கு. ஏய், ரொம்ப கிளார் அடிக்குது. ஜெயோட வண்டியா? அதான் நானே யோசிச்சேன். மைசூர் போயிடலாமா? மைசூரா? போலாமா? போலாமா சொல்லு, நான் வந்துடுவேன். ஸ்நாக்ஸ் ரெடி. அதை விட வாழைப்பழம் என்னன்ட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டு அடைச்சிக்கிச்சுன்னா இது போட்டுக்கலாம். பாருங்க, என்னடா உள்ள பிஸ்கெட் இருக்கு, கேக் இருக்கு. இன்னைக்கு ஒரு புக்கே போட்டு தோசையா, சப்பாத்தி வர வாழை இல்ல, பரோட்டா, கிளி பரோட்டா. கிளி பரோட்டாவா? அப்ப இன்னைக்கு கிழிஞ்சிரும். கடையில இருந்து தவிர மிச்சம் எல்லாமே இருக்குடா. கேம்பா. வாட்டர் பாட்டில் இருக்கு, இது இருக்கு, சைடிஸ் இருக்கு. அந்த சரக்கு இல்லையே. அடிக்கிறவங்க கூட இப்படி பேச மாட்டாடா சரக்கு பத்தி. ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஐ அம் குட் பாய். பதிவு பண்ணிக்கிறேன். ஐ அம் ஆல்சோ குட் பாய். பேட் பாய். இவன் தான் பேட் பாய். ஒஸ்ட் கை. இருக்கிறதுலே ஒஸ்ட் கை இவன் தான். ஓகே, டிபார்ச்சர் ஆயாச்சு. அப்புறம் பேசுங்க. டேய், போன் குறுக்குது. டிஸ்டர்பன்ஸ். சரி, ஓகே, உள்ள போலாம். சீட்டு செட்டில் ஆயிட்டோம். நம்ம ரொம்ப கீழே இறக்கிட்டே இருக்கிறானே. சினிமேட்டிக் அடிக்கிறீங்களா? சினிமேட்டிக் போயிட்டே இருக்கேன்டா இவன் கீழே. இவன் தான்டா இந்த கல்பிட்டு தான்டா. அதுக்குள்ள பிளேஸ் ஸ்டாஃபிங் மட்டும் ஸ்நாக்ஸா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? சிப்ஸ் தூக்கி அது மேல போடு. ஒன்ன போடணும்டா ஃபர்ஸ்ட். தம்பி என்ன பண்றீங்க? இதோ வரேன் உள்ள. டீ, காபி, பிஸ்கட். டீ, பிஸ்கட். என் மூக்குல உள்ளா. ஜெயா இதுல வந்து உட்காருவா. ஊஞ்சல் உனக்கு. நான் உட்காந்துருவோம்ப்பா. ஆப்பா, நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல. எப்பறா வர ஸ்ட்ரைட்டா வெச்சாவா? கால் போணும் ப்ரோ. அவ்வளவுதான். மடிச்சு விடுறா. மடிச்சு இல்ல வேணாம் விடு. என்ன பண்ண போறோம்? குத்தடி சைடுல அது கேக் எடு. கேக் சாப்பாடு எடுத்து எடுங்க. சிரி பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ரூல் சொல்லி தரேன், சரியா? அதெல்லாம் நீ தேவையில்ல. காடு கூட வரலாம். ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸா? மங்காத்தாடா. சாப்பிட்டுட்டே இருக்கிறான்பா இவன். சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? அந்த இடத்துல நான் இருக்கணும், அவன் இருக்கான். ஓகே, யூனோ விளாண்டோ. ஆனா வந்து விளையாடுனீங்களா? யூனோ வந்து ஃப்ளாப் பண்ணதுனால, காரை பார்த்தாங்க. யூனோ ஃப்ளாப் பண்ணதுனால மங்காத்தான்னு ஒன்னு கேம் இருக்கு. இது எனக்கு தெரியாது. அதுதானே நானும் சொன்னேன். அது ஃபுல்லா போட சரி, ஓகே, வில் ப்ளே. போடுதான் அவன. பண்ணி தெரியாது. ஓகே, கேம் 2. இது வந்து யாராவது இவனை பிடிச்சிருங்க. உள்ள இருக்கிறது தண்ணி இல்லை. இட்ஸ் நாட் H2O. another chemical. ஓ, நான் ஆந்திரா. ரெட்டிடா. இருடா, என் பெரிய பையன் செடி போட்டு வரணும். 2 1 2. யார் தூக்கலாம்? எண்ணி 2 நாள்ல எல்லாரும் தூக்குறேன்டா.
அவசரமா சாப்பிட்ற சிப்ஸ் என்ன எடுத்தீங்கப்பா? என்னடா ஏன மட்டும் ஆம்லேட் எண்ணெயை வாரி வாரி ஊற்றி எடுத்து எங்கள் அம்மாங்க நிறைய கொஞ்சம் ஓகே, வெல்கம் டு அடி போனோம். சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன். என்ன தம்பி எப்படி இருக்கீங்க? டைப்ரைட்டர் இது ட்ரௌசர் போட்டு வந்துட்டோம் நாங்கள் தெரியாமல். ஸோ அதனால் லைட்டு கோளாறு ஆயிடுச்சு. இது உங்களுக்கு தான் புதுசு, எனக்கு பழசு தான். பழசு தான், நீயே பழசு தான். சரி, இந்த நான் இப்போ பழசுன்றான்ல ரூம் கண்டுபிடிக்கிறேன்னு இது பனிமூட்டம் பயங்கரமா. ஏய் பட்டு எக்கடா போற? எக்கடா நீ மட்டும் போயிட்டே இருக்கிற. அது குளிருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஓடி. டிஃபன் வந்து இட்லி தோசை அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் போண்டா சட்னி அந்த மாதிரி தான். எனக்கு செட் ஆகிடுது. போண்டா சட்னியா? ஆமாம், நல்லா இருக்கும். ஒரு 4 போண்டா வாங்கி சட்னி ஊற்றி சாப்பிட்டாலும் போண்டாவே காலி. அவங்கதான் காலைல பிரேக்ஃபாஸ்ட். சூப்பர்ரா. எங்கள் ஊர்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய போண்டா 4 போண்டா போட்டு சட்னி கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா தான் அடி காலி. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தோசை கூட. டைம் என்ன 5:30 ஆகுதா? 5:30. நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குப்பா. ஜிகு ஜிகு குளிர் குலு குலுன்னு இருக்கு. டீ போடுறாங்க. டீ பாயிண்ட். எதை படிச்சா என்ன படிச்சான்னு தெரியும். என்னடா சுத்த ஒரு 360 டிகிரில. So plan to go dormitory. இந்த தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறானுங்க. டார்மெட்ரி போகலாமா, இதில் வந்து தனியாக ரூம் எடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுறானுங்க. சரி ஓகே ஓகே. கீழே போயிட்டு ஆமாம், சாயந்தரம் வரைக்கும் டைம் ஓகே. நாங்கள் ரூம்ஸ் செக் பண்ண போயிட்டு இருக்கோம். 300 சொன்னாங்களா இப்போ ரெண்டுக்கு? ஓகே, இதான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் பிளேஸ். வயிறாது நான் பார்த்துட்டேன் தூங்கு. அப்புறம் தம்பி டைம் கட்டு. ஷோ த டைம் 5:45. ஸோ ஒரு காஃபி வாங்கியிருக்கேன். இவன் டீ குடிச்சிட்டான் ஆல்ரெடி. எதுக்கு நின்னே காமிக்கிறேன். டீ குடிச்சிட்டா? அது டீயாடா. நம்ம அதை வந்து பூஸ்ட் கேட்டிருக்காப்புல. இவன் ரொம்ப குட்டியாக கொடுக்குறாங்க. இது கூட பரவாயில்ல, டீ வந்து இன்னும் குட்டியாக இருந்துச்சு. இவன் நிலமை தான் கொஞ்சம் பரிதாபமாக போச்சு. பட் எஸ், அதெல்லாம் தேவையில்லாமல் பேசாதீங்க. மீ டூ. அதனால வெறும் பால் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாங்கன்னா போட்டிருப்பாங்க. போலீஸே ரைஃபிளோட தான் இருப்பாங்க. அவ்வளோதான். எப்படி இருக்கு பூஸ்ட்டு? நான் ரொம்ப யோசிக்கிறான். காஃபி டேஸ்ட் எப்படி பாரு. காஃபி டேஸ்ட் வருதா? குடிச்சு போயிரு. என்னடா சொல்கிறேன்? சரி இரு. கசப்பாக்குதுடா. ஏன்னா அவ்வளோ ஜூம் போற? மச்சான் அப்படிதான் சாம்பார் வாங்கிட்டு என்னால முடியல. வாயுலே ஊட்டி எடுப்பான் போல எண்டோஸ்கோப் மாதிரி. இன்னும் ஒரு பூஸ்ட் வேற போல. தெலுங்கானால இப்படிதான் இருக்கும் போல. பேசவே மாட்டேன், ஊமையாக எடுக்கிறேன்டா வீடியோவை. ரொட்டி எல்லாம் இப்படிதான் இருக்கும் போல. ஏய் கட். நீ என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் கட் பண்ணுறேன் நான் எடிட்டில். ஓகே பட்டு, எனக்கு ஒரு கொஸ்டின், 2 பேருக்குமே ஒரு கொஸ்டின், சரியா? இப்போ நம்ம இருக்கிற இடம் வடக்கா இல்லையா? இங்கே இருக்கிறவங்க வடக்கன்ஸா இல்லையா? அது எனக்கு தெரியணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது வடக்கு, சரி. வடக்கனை பொறுத்த வரைக்கும் இது தெற்கு. வடக்கனை பொறுத்த வரைக்கும் தெற்கு, ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வடக்கு. வடக்குக்கும் தெற்குக்கும் மிடில். ஓகே, ஆக்சுவலாக இங்கே வடக்கன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்புறம் ஆனால் இது வடக்கன்ஸ் ஊர் கிடையாது.
ஸோ லொக்கேஷனை ரிவீல் பண்ண போகிறோம் ஆனால் அது இப்போ இல்லை. அடுத்த சீன்ல வந்துரும் குடிச்சியா லொகேஷன் இஸ் ரிவீலிங். இது